கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை இந்த வேளையில வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பலனுள்ள வார்த்தை வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன், இனி ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நம்முடைய வாழ்க்கையில பல வேளைகளில வாசல்கள் அடைப்பட்டு போயிருக்கலாம், வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு போயிருக்கலாம், வழி இல்லாத இடத்துல நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலங்களிலே வாசல்கள் அடைப்பட்டு போயிருக்கலாம், நீங்கள் உயர்வுகளை காணக்கூடாதபடிக்கு மென்மேலுமாக உயர்ந்து வரக்கூடாதபடிக்கு வாசல்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம், அடைக்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், என் கர்த்தர் அடைப்பட்ட வாசலை திறக்க வல்லவராக இருக்கிறார். இந்த பிலதெல்பியா சபையின் மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, அவர் அந்த பிலதெல்பியா சபையினுடைய மக்களுடைய விசுவாசத்தின் கிரியையை பார்த்தார். இந்த வசனம் ஆரம்பத்தில் சொல்கிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன், அதை ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை எதிர்பார்க்கிறார், விசுவாசத்தில் கிரியை எதிர்பார்க்கிறார். இந்த பிலதெல்பியா சபையின் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பலன் இருந்த போது, அவள் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல், வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில, வாழ்க்கையில சோதனைகள் இருந்த போது, வாழ்க்கையில நெருக்கங்கள் இருந்த போது, அநேக தேவைகள் இருந்த போது, அந்த வேளையிலும் அடைப்பட்ட வாசலுக்கு முன்பாய் அவர் காத்து கொண்டிருந்தார்கள். என் கர்த்தர் அடைப்பட்ட வாசலை திறக்க வல்லவர். விசுவாசத்திலிருந்து விலகவில்லை, விசுவாசத்தில் வேரூன்றி நின்றார்கள், விசுவாசத்தை கிரியையில் வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் கொஞ்சம் பலன் இருந்த போது கூட கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்கவில்லை. ஆமென். பல வேளைகளில் நம்முடைய உள்ளத்தில் எழும்புகிற கேள்விகள், என் ஜெபம் கேட்கப்படுகிறதா, நான் ஜெபிக்கிற ஜெபம் விருதாய் போகிறதா என்று சொல்லி பல வேளைகளில் உள்ளத்தில் கேள்விகள் எழும்பலாம். நான் கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை நம்பி என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கலங்கி போய் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது நாம் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். கர்த்தர் வாசலை திறப்பார் என்று சொன்னால் அதை இனி ஒருவரும் பூட்டாதபடிக்கு தான் கர்த்தர் திறப்பார். மனிதர்கள் திறந்து கொடுக்கிற வாசல்களை மனிதனை பூட்ட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கர்த்தர் வாசலை திறப்பார் என்று சொன்னால் இனி ஒருவரும் அதை பூட்டாதபடிக்கு கர்த்தர் திறப்பார். நம் விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு, கர்த்தர் மீது நம்பிக்கை இழந்து போகாதபடிக்கு, கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்காதபடிக்கு, கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து வாழும்போது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, என் கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிற இந்த அடைப்பட்ட வாசலை திறப்பார். என் கர்த்தர் வழி இல்லாத இடத்துல எனக்கு வழியை உருவாக்குவார். அந்த திட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் பேசும்போது நம் நாவில கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார், நாம் நாவில கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதன்படி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மறுதலியாமல் நம் நாவுகள் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும். என் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என் கர்த்தர் அடைப்பட்ட வாசலை நிச்சயமாய் திறப்பார். அவர் திறக்கிற நாள் வரையில நான் தேவனுடைய சமூகத்தில் நான் பொறுமையாய் காத்திருப்பேன் என்று சொல்லி நாம் காத்திருக்கும் போது அந்த விசுவாசத்தின் கிரியையை பார்த்து உங்கள் கொஞ்ச பலத்தில், அந்த போராட்டங்களின் மத்தியில, அந்த நெருக்கங்களின் மத்தியில நீங்கள் விசுவாசத்தில் வேறுன்ற கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்க்கிறார். அந்த உள்ளான இருதயத்தை கர்த்தர் பார்த்து உங்கள் அடைப்பட்ட வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இனி காலதாமதம் இல்லாதபடிக்கு கர்த்தர் அதை திறப்பார். இனி ஒருவனும் அதை பூட்டாதபடிக்கு கர்த்தர் திறப்பார். அவர் திறப்பேன் என்று சொன்னால் அவர் திறந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே நாம் கலங்காதபடிக்கு திட நம்பிக்கையோடு இருப்போம். வாசல்கள் அடைப்பட்ட வேளையில நாம் கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்ப்போம், கர்த்தரை மாத்திரமே சார்ந்திருப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் இந்த வேலையில நாங்கள் வருகிறோம் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அடைப்பட்ட வாசல்கள் இருக்கலாம், வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு போயிருக்கலாம், உயர்வுகளை காணக்கூடாதபடிக்கு தடைகள் அநேகம் வாழ்க்கையில் இருக்கலாம். அந்த தடைகளை உடைத்தெறிய நீர் வல்லவர், அடைக்கப்பட்ட வாசலை திறந்து கொடுக்க வல்லவர் நீர் ஆண்டவரே. அப்பா, விசுவாசத்தில் வேரூன்றி நிற்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கிற, வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஏற்ற நேரத்தில் திறந்த வாசலை முன்பாய் வையும் ஆண்டவரே. ஏற்ற நேரத்தில் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும், இனி ஒருவரும் பூட்டாதபடிக்கு அதை திறந்து கொடுக்க வல்லவர். இந்த நாளிலும் கூட எங்களை சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தில் பலனுள்ளவர்களாய் நிற்கிறோம். நீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன், நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர். நாளையும் கரத்தில் கொடுக்கிறோம். நேர்த்தியா இந்த நாளிலே எங்களை நீ நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பார். முன்பா இருக்கிற அடைப்பட்ட வாசலை கர்த்தர் திறப்பார்.